ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 5ஆம் வீடும் சூதாட்டமும். இதான் தலைப்பு. பொதுவாக மந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 ரொம்ப புனிதமான ஸ்தானம். இதன் மூலமே ஒரு மனிதனுடைய ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாலும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் இன்னொரு எதிர்மறையான விளைவுகள் உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புகழ்ஸ்தானம், கௌரவஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், குலதெய்வஸ்தானம்னு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போதே கூடவே சில மோசமான விளைவுகளும் இந்த வீட்டிலிருந்தே எடுக்கப்படுகின்றன. ஒருவருடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையிலே அவர் செஞ்ச பாவமும் சேர்ந்தே வரும். முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கிறத குறிப்பிடுறது. அப்படி ரொம்பவும் புனிதத்திலும் புனிதமான வீடாக கருதப்படும் 5ஆம் இடத்துல தான் சூதாட்டத்துக்கான மொத்த விதியும் ஒளிஞ்சிட்ருக்கு. கேளிக்கை ஸ்தானம், சூதாட்ட ஸ்தானம், மந்திரஸ்தானம், காதல் ஸ்தானம், காதல் கழிப்பிட ஸ்தானம், காமஸ்தானம்னு கூட 5ஆம் இடத்தை சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களின் தொடர்புகளை ஏற்படுத்துகிற விதியையும் 5ஆம் இடமே உருவாக்குகிறது. இந்த 5ஆம் இடம் நல்ல விஷயங்களுக்கு அதிகமாக துணை போகிறது மாதிரியே 1, 2 கெட்ட விஷயங்களுக்கும் துணை போகும். அதில் குறிப்பான கெட்ட விஷயம் இந்த சூதாட்டம். ஒரு ஜாதகருக்கு 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் இடம் பாவக்கோள்களால் பீடிக்கப்பட்டிருந்தால் சூதினால் மிக பெரும் தொல்லைகளை சந்திப்பார். சூது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, முறை தவறிய உறவுகள், முறை தவறிய தொடர்புகள், இதனாலேயும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பார். எப்பவுமே ஒரு ஸ்தானம் என்பது அதனுடைய முன்னும் பின்னும் 3ஆம் வீடுகளையும் சேர்த்து இயக்கும் தன்மை கொண்டது. ஒரு ஸ்தானம்ங்கிறது, ஒரு வீடு, ஒரு பாவகம்ங்கிறது அதனுடைய முன்னும் பின்னும் 3ஆம் வீட்டினாலையும் இயக்கப்படும். இப்போ 5ஆம் இடத்தினுடைய முன்னும் பின்னும் 3ஆம் பாவகம்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமும் 7ஆம் இடமும். இந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் காமஸ்தானங்கள், தொடர்புகள் ஸ்தானங்கள். இதை இயக்கிறது இந்த 5ஆம் இடம். தொடர்புகளை உருவாக்கும் வீடு 3, அதை இயக்கும் இடம் 5, அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளை தரும் இடம் 7. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருக்கிறது என்றாலே நீங்கள் சூதின் பக்கம் செல்லவே கூடாது. அந்த இடத்துல அவங்க ஆட்சியாக இருந்தாலும் கூட. ஒரு உதாரணமாக, ஒரு கடகலக்கண ஜாதகம், இவருக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. கடகலக்கணத்துக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் செவ்வாய் ஒரு இயற்கை பாவக்கோள். அடுத்தது விருச்சிக வீட்டில் அவர் ஆட்சிங்கிறது வில்லங்கமான சூழ்ச்சியான நபர்களை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும் விதி உடையது. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி வலுவாக தானே இருக்கார், நம்ம எதில் போனாலும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு குருட்டு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க வச்சு அதன் மூலமாக ஜாதகரை சொல்லொன்னா பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி விடும் தன்மை இந்த இடத்துக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருந்தாலும் மோஸ்ட்லி சூதாட்டத்தில் தோப்பாங்க. இன்றைக்கு சூதாட்டம் என்பதில் ஆன்லைன் விளையாட்டுகள் நிறைய வந்துருச்சு. இந்த பதிவு ரொம்ப அவசியம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டெய்லியும் பேப்பரில் பார்க்குறோம், அன்றாடும் நாளிதழ்களில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூதாட்டத்தினால் பணத்தை இழந்த வாலிபர் தற்கொலை, ஆன்லைன் சூதாட்டத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை, ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர் கைது, பேங்க்கில் வங்கி அதிகாரி, மேலதிகாரிகள், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் விதிவிலக்கே இல்லை. இது ஆன்லைன் சூதாட்டம்னு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அரசாங்கமும் நிறைய தடைகளை இதில் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குன்னாலும் கூட அது காட்டும் ஒரு கவர்ச்சினால் உள்ளே போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு சூட்சுமம் என்னென்னா, ஆன்லைன் சூதாட்டம்ங்கிறதுல பங்குச்சந்தையும் அடங்கும். பங்குச்சந்தையும் ஒரு சூதாட்டம் மாதிரி தான். நீண்ட கால அடிப்படையில் முதலீடுகள் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் பார்ட்னர் நம்ம அப்படிங்கிற நினைப்போடு இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. இந்த அன்றாடம் வர்த்தகம் பண்ணுறது, தின வர்த்தகம் பண்ணுறது, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது, விற்று வாங்கிறது, வாங்கி விற்கிறது, இன்றைக்கே உள்ளே குதித்து நிறைய காசு பார்க்கணுங்கிற எண்ணத்தையெல்லாம் உங்களுக்கு அது ஒரு கவர்ச்சிகரமான மாயையான உலகம்தான். அது உங்களுக்கு தோற்றுவிக்கிறதுனாலே சூதாடுகிறீர்கள் என்று தான் அர்த்தம். பொதுவாக 5ல் பாவக்கோள் இருக்கிறவங்க சூதாடுவாங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல ஒரு பாவக்கோள் இருக்கார். இங்கே பாவக்கோள்கள் என்பதில் 4 கிரகங்கள் எப்போதும் முன்னாடி வந்துடுவாங்க. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் வருவாங்க.
சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்க எப்பையும் பாவிகள். தேய்பிறை சந்திரன் 5ல் இருக்கிறவங்க சொத்தை வச்சு அழிச்சிருவாங்க. தன் சொத்தையே அழிக்கிற அளவுக்கு சூது விளையாடுவாங்க. இங்கே தேய்பிறையில் அவர் அஷ்டமிக்கு மேலே தேய்பிறையாக இருந்துட்டார்னா மிக 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 மோசம். 5ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சூது விளையாடுவாங்க. இது சேவல் பந்தயமாக இருக்கட்டும், ஆட்டுக்கடா பந்தயமாக இருக்கட்டும், மாட்டு வண்டி ரேஸாக இருக்கட்டும், சீட்டு விளையாடுறதா இருக்கட்டும், பங்கு சந்தையாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் இதாக இருக்கட்டும், ரம்மி மோகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் சூது இவங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சந்திரனும் இங்கே இதில் சேர்ந்துடுறார். சூரியன் அரை சுமர் அரை பாவிங்கனால சூரியன் 5ல் இருந்தாலும் சூதாட்ட எண்ணங்கள் வரத்தான் செய்யும். கூட ஏதாவது ஒரு பாவக்கோள்களும் சேர்ந்துட்டாங்கன்னா சிக்கலாயிடும். அப்போ நார்மலாக 4 பாவிகள் இந்த 5ஆம் வீடு மத்தி வரும்போது மட்டும் 6 பாவிகள் ஆகிடுறாங்க. அதனால் 5ஆம் இடத்துல இவர்கள் யார் இருந்தாலும் சரி, சூதின் பக்கம் சென்று விடாதீர்கள். இது ஒரு விதி. உங்கள் 5ஆம் அதிபதியே பாவக்கோளாகி ஆட்சி பெற்றிருந்தாலும் சூதின் பக்கம் செல்லாதீங்க. 5ஆம் இடம் தரக்கூடிய எவ்வளவோ உயர்ந்த நல்ல பலன்களெல்லாம் ஒளிஞ்சிருக்கும் போது இந்த சூதாட்டம், கேளிக்கை விடுதிகள், மதுபான விடுதிகள், இரவு நேர உல்லாச சல்லாபங்களை குறிக்கிற இடமும் இதுதான். விபச்சாரத்தை குறிக்கிற இடம் 5ங்க. தொடர்புகளை குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் இடமும், அதனால் ஏற்படும் விளைவுகளை குறிக்கக்கூடிய 7ஆம் இடமும் 5ஆம் இடத்தின் வாயிலாக ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ விபச்சாரத்தை குறிக்கிற இடமும் 5 தான். உங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா இவர்களுக்கு இந்த மாதிரியான நபர்களின் தொடர்புகள் அல்லது இதையே தொழிலாய் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாயிடும். 5ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் 10ஆம் அதிபதி 5ல் இருந்தால் இந்த விதிகள் ஏற்படும். இந்த மாதிரியான சூட்சமமான அமைப்புகள்லாம் உருவாகும். அல்லது அந்த மாதிரியான நபர்களோட தொடர்புகள் ஏற்படும். எப்போதும் ஒரு இருட்டு உலகம். மிக பிரகாசமான வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த 5 மிக மோசமான இருட்டையும் தரக்கூடியது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்மளுடைய பூர்வீக புண்ணியத்தை குறிக்கக்கூடிய அந்த இடமே நமது பூர்வீக பாவத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக மாறிடுறதுல ஒரு ஆச்சரியமான ஜோதிட விஷயம்தான் இது. வியப்பு ஒன்றும் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு இதை சொல்லலாம். அதனால் மோஸ்ட்லி உங்கள் ஜாதகத்தில் 2 விஷயத்தை கவனிங்க. 5ஆம் இடத்துல பாவக்கோள் இருக்காரா, ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், ஆன்லைன் விஷயம் போகவே போகாதீங்க. 5ஆம் இடத்தில் பாவக்கோள் இருக்கிறாரா, தவறான தொடர்புகள், தவறான நபர்களின் பழக்க வழக்கங்கள், தவறான முறையில் வாழ்க்கை திரும்பி போயிடுறது, இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுமே 5ஆம் இடம் தான். பழக்க வழக்கங்களை குறிக்கிற இடமும் 3, 7 தான். அதை ஆக்டிவேட் பண்ணுற இடம் 5. ஒரு நாளைக்கு மட்டும்தான் நான் சரக்கு அடிப்பேன், ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி அடிப்பேன், சனிக்கிழமை மட்டும்தான் நைட்டு தான் சாப்பிடுவேன்னு மூக்கு முட்டை சனிக்கிழமை ஒரு நாள் குடிச்சிட்டு அடுத்த 6 நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் புண்ணியமில்லை, உடம்பு கட்டுவேன். அந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்குள்ள உங்களை அடிமையாக்கக்கூடிய இடமும் 5 தான். ஒரு விஷயத்தை கப்புன்னு பற்ற வச்சுக்கிற பெட்ரோல் மாதிரியான இடம் 5. அங்கே பாவிகள் இருக்காங்க. அல்லது 5ஆம் அதிபதி போய் பலகீனமாக வேறு ஏதாவது பாவக்கோள்களோட சேர்ந்திருந்தாலும் சிக்கல் தான். இப்போ நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம் 5ஆம் இடம் என்ன, குருவுடைய வீடு, புனிதமான வீடு. குரு ஒரு இயற்கை சுவர், பிரச்சனையே இல்லை. இந்த குரு 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய ஜாதகம் தான் இது. சிம்ம லக்னம், 5ஆம் அதிபதி குரு, 6ஆம் இடத்துல அவர் நீச்சமாக இருக்கார். கூட அவரோடு ராகு க்ளோஸாக இருக்கார். 6ஆம் இடத்துல குரு இருக்கார் நீச்சம், அவரோட ராகு க்ளோஸாக 3 டிகிரிக்குள்ளே இருக்கார். இவர்கள் இருவருமே திருவோண நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க. 5ஆம் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்று திருவோண நட்சத்திரத்தில் இருக்க, அவர் 2ஆம் பாதத்தில் இருக்கார். ராகு திருவோணம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். இவருக்கு ராகு திசை நடக்கும்போது கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா சொத்தை ஷேர் மார்க்கெட்டில் அழிச்சார். 40 கோடி ரூபா, 1 ரூபா 2 ரூபாயெல்லாம் கிடையாது. ராகு திசை நடக்கும்போது ராகு திசையின் கடைசி பகுதிகளில், ராகு திசை சுக்கிரபுத்தி, ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை சந்திர புத்தியில் தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன், விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி 40 கோடி ரூபாய் அழிச்சார். புரியுதுங்களா? சூது 5ஆம் அதிபதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறனுடைய விளைவு. 10ஆவதுக்கு 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து நேர் 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த ஜாதகம் இந்த மாதிரி உங்களுக்கு 5ஆம் அதிபதி கடுமையாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சூதாட்டத்தினால மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க. சரி, அப்போ சூதில் யார் சார் ஜெயிப்பா? உடனே அந்த கேள்வியும் வந்துடும். ஏன்னா கமெண்டில் கண்டிப்பாக போடுவீங்க. 5ஆம் இடத்தில் சுபக்கோள்கள் அதிகமாக இருக்கிறவங்க பங்குச்சந்தையில் சூதாட்டத்தில் ஜெயிப்பாங்க. ஆனால் இது ரொம்ப ரேர். ஏன்னா 5ஆம் இடத்துல சுபக்கோள்கள் அதிக வலுவோடு இருக்கிற அமைப்பு இருக்கும்போதே கூட எவனாவது ஒரு 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் அதிபதிங்கிற தொடர்பும் கொடுத்துரும். அதனால் இதற்கான வெற்றி சதவீதங்கிறது ரொம்ப குறைவு. 99 பேர் தோற்று போகிற ஒரு இடத்துல தான் ஒருத்தர் ஜெயிக்கிறார். அதனால் அதுவும் ஒரு சிலருக்கு நடக்கத்தான் செய்யுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, முன்னேற்றம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சூதில் விழுகிறது, லாட்ரி சீட்டில் விழுகிறதுன்னு இருக்கும். ஆனால் இவைகளை நம்பி உழைப்பின் மேன்மையை
கைவிட்டு விட்டு தவறான பாதையில் போயிட்டு தன் வாழ்வியலை அழித்து கொள்ளும் நபர்கள் தான் அதிகம். நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரானரி விஷயங்களுக்குள்ள கவனம் செலுத்துறீங்கனாலே உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் கட்டாயம் பாருங்கள். 5ஆம் இடத்தில் எந்த பாவக்கோளும் இல்லை, 5ஆம் அதிபதி பெரிய அளவில் கெட்டு போகலைன்னா உங்களுக்கு ஒரு சில வெற்றிகள் வரலாம். அது கூட நீண்ட கால அடிப்படையில் முதலீட்டின் அடிப்படையில் வரும். பட் ஆன்லைன் விளையாட்டு தயவு செஞ்சு யாருமே விளையாடாதீங்க. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால நிறைய அன்பர்கள் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொள்கிறாங்க. உங்களையே நம்பி இருக்கிற குடும்பத்தாரை நீங்கள் நடுத்தருவில் விட்டுடுறீங்கிறத மறந்துடாதீங்க. குறுக்கு வழியில் கிடைக்கிற எதுவுமே நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். விவசாயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எது ஒன்று நிதானமாக வளர்கிறதோ அதுவே நிலைத்து நிற்கும். எது ஒன்று நிதானமாக வளர்கிறதோ அதுதான் நிலைக்கும். புரியுதுங்களா? வேக வேகமாக வர்றது வேக வேகமாகவே போயிடும். அதனால் இந்த சூதாட்டத்தை தவிர்ப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தையும் 5ஆம் அதிபதியும் குறிப்பாக பாருங்கள். 5ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் இதே சிக்கல் தான். 5ஆம் அதிபதி நீச்சமானவங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா சொத்துக்களை பூரா அழித்து சூது விளையாண்டுருவாங்க. இல்லைன்னா தவறான தொடர்புகளால் அதை பூரா தாரவார்த்துருவாங்க. தவறான தொடர்புகளால் தாரவார்க்கிறது. ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு 5 கூடைய சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சம். 5 கூடைய சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சம். இவர் தன்னுடைய ஒரு தவறான தொடர்புக்காக தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் அத்தனையும் இழந்தார். 7ஆம் இடம் தொடர்பு வருது இல்லைங்களா? அந்த 5 கூடையும் 7ல் இதற்கு பேர் அவர் காதல்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தார். முறை தவறிய காதல், வயசுக்கு மீறின காதல். இவருக்கு கிட்டத்தட்ட 52 வயது நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு 20-25 வயது பெண்மணியிடம் ஏமாந்து அத்தனையும் தொலைச்சார். இதெல்லாம் நடக்கும். ஸோ 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய புண்ணியத்தை குறிப்பது போலவே உங்கள் பாவத்தையும் அதே இடம் குறிப்பிடும். சூதாட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு தன் வாழ்க்கையை அழித்து கொண்ட நிறைய ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கும். இது இன்றைக்கி நிறைய வருது, டெய்லி பேப்பரில் வருது இந்த நியூஸ். அதனாலேயே இந்த காணொலியை குறிப்பாக சொல்லணும்னு நினச்சி தான் போடுறோம். 5ஆம் இடத்தில் பாவிகள் உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்தாலும் சரி பாதிக்கும். ஆட்சி பெற்ற பாவி கூட 5ஆம் இடத்துக்கு எடுத்துரும். ஒரு துலா லக்னத்துக்கு 5ஆம் இட கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி சூது விளையாட வச்சு காலி பண்ணுவார். அவர் லக்ன சுபர் தானே, அங்கே வலுவாக இருக்காரேன்னு தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. 5ஆம் இடத்தில் சுபரும் பாவியும் கலந்து இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் வெற்றி வர மாதிரி இருக்கும், இன்னொரு நேரம் தோல்வி வரும். அங்கே யாருடைய வலு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் சூதாட்டத்து பக்கம் 5ஆம் இடம் கெட்டிருந்தால் போகாதீங்க, 5ஆம் அதிபதி கெட்டிருந்தாலும் போகாதீங்க. அப்போது தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.